ஹலோ, சாந்த பாட்டி பேசுகிறேன். வெள்ளைக்காரனோட பேய். வெள்ளைக்காரன் அப்போ நம்ம இந்தியா வெள்ளைக்காரன் தான் ஆண்டு இருந்தான். இந்த எஸ்டேட்டெல்லாம் கண்டுபிடிச்சி வெள்ளைக்காரங்க வந்து இதில் நிறைய குடியேறி இருந்தாங்க. அப்போ இந்த மூணார் எஸ்டேட்டில் வந்து இங்கிலாண்டிலேருந்து ஒரு வெள்ளைக்காரன் வந்து குடியேறியிருக்கான். அவனுக்கு பேய் நோய் இருக்குது. இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. மப்ளரில் மூடி கட்டி கை காலெல்லாம் சாக்ஸு போட்டு அவனோட கண்ணுக்கு கண்ணாடி வச்சுருக்கான், கூலிங் கிளாஸ். இவன் யாருன்னு யாருக்கும் தெரியல. இவன் உருவம் ஒரே கோட்டு சூட்டு போட்டிருக்கான். இவன் என்ன பண்ணுறான்னா, கிறிஸ்டியன் கோவிலில் கல்யாணம் நடக்குதுல்ல, இவனை அழைப்பதில் இல்லாமலே இவன் போய் அந்த கல்யாணத்தில் அட்டெண்ட் ஆகிடுவான். அட்டெண்ட் ஆகிட்டு என்ன பண்ணுவான்னா, இந்த வீட்டாண்ட பெங்களாவில் அவங்களுக்கு விருந்து வைக்கிற மாதிரி சொல்லி பெரிய ஒரு நல்ல விலை பிடிச்சயான பொருளை ப்ரைஸ் கொடுத்துட்டு, நீங்கள் தேனில் வைக்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுவான். இவங்களுக்கு இந்த விலை பிடிப்பான பொருளும் கிடைக்கிது. எஸ்டேட்டில் விருந்துக்கு தேனில் கூப்பிட்றேன்னா இந்த புருஷன் முன்னாடி 2 பேரும் வர்றது. இந்த மாதிரி வர்ற இந்த எஸ்டேட்டுக்கு வர வழியில் தான் நான் நம்பர் தருவேன், நீங்கள் எனக்கு ஃபோன் கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன், இந்த இடத்துல நில்லுங்க, நான் வந்து உங்களை அழைச்சின்னு போகிறேன். அப்போ இவங்க அந்த இடத்துல நிற்பாங்க. இவங்க போய் அழைச்சிடுவாங்க. இந்த சரியான அட்ரெஸ்ஸு ஊரில் இருக்கிறவங்களுக்கும் சொல்ல மாட்டான். இந்த 2 பேரும் வந்து கூட்டின்னு வந்து இவன் என்ன பண்ணுறான்னா, வந்து ரகசியமாக உள்ளே கூட்டின்னு வந்து சந்தோஷமாக பேசி, இவனுக்கு ஒரு பகுதியெல்லாம் இல்லை, கூட்டின்னு வந்து பேசி இந்த பொண்ணை ஒரு ரூமில் தங்க வச்சு, பையனை ஒரு ரூமில் தங்க வச்சு கொல்லாமல் கொள்கிறான். அந்த பிளட்டு, புது பிளட்டெல்லாம் படித்தவன் இல்லை, வெள்ளைக்காரன் இல்லையா, அந்த பிளட்டு எடுத்து இவன் நல்லா குடிக்கிறான் 2 பேர். இந்த மாதிரி பண்ணி ஒரு கிணறு குத்தி அந்த கிணத்துலேயே இந்த எலும்பெல்லாம் போட்டு வச்சுருக்கான். சதை போட்டு அப்படியே போட்டு அது எலும்பு ஆகிடுது. இதே மாதிரி நிறைய பேரை அந்த நாளில் செய்திருக்கான். அது ஒரு 100 வருஷத்துக்கு மேலே, வெள்ளைக்காரன் ஆண்ட காலத்தில், நம்ம ஊட்டியெல்லாம் கண்டுபிடிச்ச காலத்தில். அதே மாதிரி ஒரு பொண்ணை ஊரில் இருந்து புருஷன் முன்னாடி கூட்டின்னு வரும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் சாமர்த்தியமானவன். அவன் வீட்டுக்கார இது எப்படி எடுக்கிறான்னா, கொண்டு எடுக்கலை, அப்படியே ஒரு குழா மாதிரி வச்சு சுத்தம் பண்ண. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா. அந்த பொண்ணை இவன் கொல்லாமல் நான் வச்சுக்கிற மாதிரி இந்த ஆள் அந்த பொண்ணு கூட இவர் முதலீடு பண்ணி அந்த பொண்ணை மட்டும் உயிரோடு வச்சுருக்கான். அவங்க வீட்டுக்கார இந்த மிஷினில் வச்சு இந்த மாதிரி ஒரு பகுதியில் இந்த ரத்தம் வர மாதிரி பண்ணியிருக்கான். இந்த பொண்ணு எப்படியோ இந்த ஆள் அந்த ஆளுக்கு அவ்வளோ உடம்பு கயிற்றின போது அந்த பொண்ணு சொல்லுது, உடம்பில் அவ்வளோ பெரிய முடி, உடம்பெல்லாம் பள்ளமாக இருக்குது, இந்த பகுதி அவனுக்கு சதையே இல்லை, அதுதான் இந்த மப்ளரை வச்சு மூடுறான். அவன் சாப்பிட்றது பிளட்டு தான், உள்ளுறுப்பும் பிளட்டும் சாப்பிட்றான். அத்தனை பணங்க அதில் உள்ளே இருக்குது. அப்புறம் என்ன பண்ணிட்டான், இந்த பொண்ணு எந்த விதமோ அது தெரியல எனக்கு, சின்ன வயசு அப்போது எங்கள் பாட்டி சொன்ன கதை தான் அது. அப்புறம் பொண்ணு தப்பிச்சு ஊருக்கு வந்து ஊரில் அதை சொல்லி, அப்போல்லாம் எஸ்டேட்டில் எவ்வளோ ஆளுங்க கிடையாதுல்ல, தேயிலை நட்டு அப்போ தான் கொண்டு வரான். அப்புறம் வந்து எஸ்டேட்டில் வந்து பார்த்தபோது அந்த கிணறு நிறைய எலும்பு கூடு, அதுக்குள்ளே இந்த ஆள் தப்பிச்சு போயிட்டான். அவன்தான் பேய் நோய் உள்ளவன் தான் இந்த மாதிரி செய்வான். ஆவி ரத்தம் குடிக்காது.